பிரைஸ் த லார்ட். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க ஏசப்பா. இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை நம்பணும். ஸோ அப்படி கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாருங்க. அவருடைய சமூகத்துல போய் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி விடணும்னு சொல்றாரு. கஷ்டமான சூழ்நிலையா நம்மளுக்கு அழுகணும்னு தோணுதா? மனுஷன் முன்னாடி அழுகாம கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம இறுதிய காரியங்களை ஊற்றி விட்டோம் அப்படின்னா, கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதிலாக நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்வாருங்க. நம்மளுடைய கண்ணீரை அவர் துருத்தியில சேர்த்து வைத்து அதற்குரிய பலனை தருவார். ஸோ கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளோடு இந்த காரியத்தை தான் பேசுறாரு. அவரை எக்காலத்திலும் நம்பணும். அவரோட சமூகத்துல எல்லா காரியத்தையும் அறிக்கையிட்டு நம்ம ஒரு முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் அவர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.